கோலாலம்பூர் தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான பூப்பந்து போட்டியில் பெண்கள் பிரிவில் சிகம்பூர் தமிழ் பள்ளியும் ஆண்கள் பிரிவில் எடின்பர்க் தோட்ட தமிழ் பள்ளியும் வெற்றியாளர் கிண்ணத்தை வென்றன. அதனைத் தொடர்ந்து பெண்கள் பிரிவில் தம்புசாமி தமிழ் பள்ளி 2ஆம் இடத்தை பிடித்த நிலையில் எடின்பர்க் தோட்ட தமிழ் பள்ளியும் ஜலன் பிளெக்சர் தமிழ் பள்ளியும் 3ஆம் 4ஆம் இடங்களை வென்றன. இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் 2வது நிலையில் விவேகானந்தா தமிழ் பள்ளியும் 3வது மற்றும் 4வது நிலையில் முறையே சிகம்பூர் மற்றும் சந்துல் தமிழ் பள்ளிகள் வெற்றி பெற்றன. செப்டம்பர் 27ஆம் தேதி கோலாலம்பூர் செராஸில் அமைந்துள்ள அரேனா பேட்மிண்டன் டிபிகேஎல் மைதானத்தில் இந்த பூப்பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்றது. பிரிக்ஃபீல்ட்ஸ் பூப்பந்து சங்கம் ஏற்று நடத்திய இப்போட்டியை தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாயிகா துணைத் தலைவருமான லதோஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். கோலாலம்பூர் தமிழ் பள்ளிகளுடன் ஒருங்கிணைந்து முதல் முறையாக இப்போட்டி முன்னெடுக்கப்பட்டாலும் பள்ளி நிர்வாகத்தினர், பெற்றோர் என அனைவரும் முழு ஆதரவை வழங்கியதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் பூப்பந்து சங்கத்தின் தலைவர் சேகரன் தெரிவித்தார். அந்த நேரத்தில் டீச்சர்ஸோட சப்போர்ட்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நாங்கள் என்னமோ நினச்சோம், பட் எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் செஞ்சு எல்லாரும் கரெக்டாக வெயிட் பண்ணாங்க. பள்ளிகள்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பள்ளிகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பள்ளின்னு வரும்போது இன்றைக்கி டீச்சர்ஸ் எல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்து வந்தாங்க. அவங்கள மட்டும் இல்லாமல் எங்கள் கிளப் மெம்பர்ஸும் எல்லாருக்கும் ஃபேமிலி மெம்பர், ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி நம்ம மாணவ மணிகளுக்காக இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த போட்டி நிகழ்ச்சியை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கோம். அது மட்டுமல்லாமல் இப்பூப்பந்து போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த லதோஸ்ரீ எம் சரவணன், ஒத்துழைப்பு வழங்கிய ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவருக்கும் சேகரன் நன்றி தெரிவித்தார். தங்கள் அணி வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கில் மாணவர்கள் முழு மன உறுதியுடன் போட்டியில் களமிறங்கியதாகவும் அவர் கூறினார். இப்போட்டியில் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ், பதக்கம் வழங்கப்பட்டன.